அதாவது கரூர் இஷ்யூக்கு அப்புறம் முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் நாமக்கல்ல வந்து மிஸ்டர் விஜய் வந்து பேசுறாரு. என்னன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட மறைமுக உறவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்ல பேசிட்டு தான் கரூருக்கு வந்தாரு. அது மறைமுக உறவுல ஏடிஎம்கே இருக்கோ இல்லையோ, ஆனா நேரடி உறவுல இப்ப வந்து விஜய் வந்து பிஜேபி கூட வந்துட்டாரு. பிஜேபிக்கு கிடைச்ச மிக சிறந்த கொத்தடிமைகள்ல ஒருத்தரா இப்ப வந்து விஜய் மாறிட்டாருன்றது தாவேகா தற்குறிகளுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா ஒருவேளை புத்திசாலிகளா இருந்திருந்தா இது வந்து சிபிஐக்கு மாத்தின ஒரு கேஸ் தான். இது வந்து தீர்ப்பு கிடையாது, இடைக்கால உத்தரவு தான். ஏன்னா இது இடைக்கால உத்தரவு அப்படின்னா என்ன, எப்ப வேணாலும் மாற்றப்படலாம். 4 பேர்த்த ரெடி பண்ணாங்களா சிபிஐக்கு மாத்தணும்ன்றக்காக ஒரு 4 பேர்த்த பிடிச்சாங்க பாத்தீங்களா. சோ அதெல்லாம் வந்து தவறுன்றது தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்கும் போது இடைக்கால உத்தரவுன்றது எப்ப வேணாலும் மாத்தப்படலான்றது தெரிஞ்சிருக்கணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், பிஜேபிக்கு கிடைத்த மிக சிறந்த கொத்தடிமையில ஒருத்தர இப்ப வந்து விஜய் மாறிட்டாரு. பிஜேபி உட்காரணும், நீ இல்லன்னா நிக்கணும். இதுதான் இனிமேல் வந்து விஜயோட நிலைமை. இதனால ஏமாற்றப்பட்டது விஜய் கிடையாது, விஜய சிஎம் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு மரத்துல எல்லாம் ஏறிட்டு போஸ்ட் கம்பத்துல எல்லாம் ஏறிட்டு எல்லா வாழ்த்தனமும் பண்ணிட்டு எங்க அண்ணன் சிஎம் ஆக்கிய தீர்வோன்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு உயிரெல்லாம் விட்ட ரசிகர் பட்டாளத்துக்கு தான் இது மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. பிஜேபியோட கொடுமையிலே ஒரு என்ன சொல்றது, 17 முறை படையெடுத்துக்கிட்டே இருந்த கஜினி முகமது மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டு கூட படையெடுத்துட்டே தான் இருக்கு. ஏன்னு கேட்டா டிஎம்கேவை அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறது மட்டும்தான் பிஜேபியோட கொள்கையா இருந்துட்டு இருக்கு. சோ அந்த கொள்கை எதிரியா நம்மளுக்கு யாருடா கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்த டிஎம்கேவை ஒழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த பிஜேபிக்கு சிறப்பான ஒரு கொத்தடிமையா விஜய் சிக்கி இருக்காரு. இதுல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து இப்ப வந்து பிஜேபி தான் அவரை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குன்றது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இல்லன்னா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப உயர் நீதிமன்றத்துல முடியாததா கேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிபிஐக்கு மாத்துறதுக்கு சொல்லி ஏன் கேக்குறாங்க அப்படின்னா, கொஞ்சம் லேட் ஆகி பொறுமையான தீர்ப்பு லேட் ஆகும் அப்படின்றது ஆதவர்ஜனாவே சொல்லியிருக்காரு. சிபிஐக்கு மாத்தினாலே 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ 4 வருஷம் 5 வருஷத்துக்கு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் விஜய் வந்து பிஜேபி சிட் ஸ்டாண்ட் உட்கார்ந்துதான் ஆகணும், எந்திரிச்சுதான் ஆகணும். பிஜேபியோட சிறந்த கொத்தடிமையா சாதாரணமெல்லாம் இல்ல விட்டுட்டு ஐயோ என்னால முடியாது, எனக்கெல்லாம் வேண்டாம், நான் வெளில ரிட்டர்ன் போயிடுறேன், இல்ல நான் சினிமா துறைக்கே போறேன் அப்படின்னு சொன்னாலும் இனிமேல் போக முடியாது. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, காப்பாத்தணும் கர்த்தரு. முடிஞ்சிருச்சு தாவேக்காவுடைய. நீ ஆதவர்ஜனா சொல்றாரு தாவேக்காவை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு நீங்களே வந்து ஒரு குழி பறிச்சு அதுல நீங்களே படுத்துக்கிட்டீங்க. அவ்வளவுதான். தாவேக்கா ரசிகர்களுக்கு தான் இது மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்கு தெரிஞ்சு. விஜய்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. விஜய் வந்து இனிமேல் உட்கார், நில்லுனா நில்லு. தாவேக்கா ரசிகர்கள் இருக்காங்கல்ல, சிஎம் ஆக்கியே தீர்வோம், எங்க அண்ணனை புதுசா ஏதாவது பண்ணுவாரு, அரசியல் மாற்றம் அப்படின்னு நம்பி இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறாங்க. இன்னும் டைம் இருக்கு, எலெக்ஷன் வரைக்கும் இன்னும் நிறைய மாற்றங்கள் பார்க்கலாம். ஆனா யாரு வந்தாலும் சரி டிஎம்கேவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஏன்னா அது டிஎம்கே.